திருப்பூர் காங்கேயம் செல்லக்கூடிய ரோட்டில் அமைந்திருக்கக்கூடியது சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கோவிலாகும். இந்த கோவிலில் சமுதாயத்தில் நடக்கின்ற இல்லைன்னா நடக்க போகக்கூடிய நிகழ்வை பிரதிபலிக்கும் விதமாக சில பொருட்களானது கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாகும். அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாட்டில் நடக்கக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குதுங்க. 29/4/2026 முதல் மண் கலயத்தில் தீர்த்தம், மண் ஏற்கலப்பை, பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இதனால் 12 ராசியில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த மேச ராசிக்காரங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனானது கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமானது கிடைக்க போகுது. அதே போல் நிறைய நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் தனபரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்குது. வீண் விரயங்கள் போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சுப காரியங்கள் அடுத்தடுத்து இனி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தொல்லைகள் அனைத்துமே மாறக்கூடிய காலகட்டமாகுங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல அனுகூலமானது ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அற்புதமான பாக்கியங்களானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. கடன் தீரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க. கடனை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வருமானமானது இனி வரக்கூடிய காலத்தில் கிடைக்கும். கடன், நோய் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். வருமானம் உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகுது. புதிய ஆர்டர்களானது கிடைக்க போகுது. வியாபாரிகள், விவசாயிகளுக்கு லாபகரமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது படிப்படியாக உயரப்போகுதுங்க. அதே போல் யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. இது வரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. எடுத்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். வீண் அலைச்சல்களானது அதிகரிக்குங்க. அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளுவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சில பேருக்கு திடீர் இடமாற்றமானது ஏற்படும். உடல் நிலையில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வியாபாரிகளுக்கு பயணங்களானது அதிகரிக்க போகுது. கொள்முதல் செய்வதற்கான பணம் எடுத்து செல்லக்கூடியவங்க வேறு எந்த சிந்தனையிலுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. அறிமுகம் இல்லாதவர்களிடம் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வரக்கூடியவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படுங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையானது உருவாக போகுது.
இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கமானது அதிகரிக்க போகுதுங்க. பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றமானது அடைய போகுது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலாக நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரனானது கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரமாகும். நண்பர்களுடைய உதவியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, புதிய வீட்டில் குடியேறக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. விஐபிக்களுடைய ஆதரவாக இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த இழுபறியான வேலைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சில பேருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வேலையை விட்டு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவது நன்மையை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேறு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் வீண் விரைய செலவுகள் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்க போகுதுங்க. உறவினர்களுக்கு இடையில் உங்களுடைய செல்வாக்கானது உயரப்போகுது. பணியாளர்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். சில பேருக்கு புதிய பொறுப்புகளானது வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கா நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இதனால் சிலருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வீண் விரைய செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்ள வேணும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன் மலையில் பிரசித்தி பெற்றது சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகுங்க. இங்கு இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பிடக்கூடிய பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை பழம் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வந்துச்சுங்க. இதனைத் தொடர்ந்து 29/4/2026 முதல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி புரவிப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி கதிர்வேல் என்பவருடைய கனவுல மண் கலசத்தில் தீர்த்தம், மற்றொரு மண் கலசத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்கள் வைக்க உத்தரவாக இருக்குதுங்க. இதனால் இவர் கோவில் பூசாரியிடம் தெரிவிச்சிருக்கிறாரு. சாமியிடம் உத்தரவு கேட்ட பின்னாடி இந்த பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து சிறப்பு பூஜைகள் வழிபாடானது செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து கோவில் சிவாச்சாரியார் கூறுகையில், சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மண் கலசம், தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதனால சமுதாயத்தில் அதனுடைய தாக்கமானது போக போகத்தான் தெரிய வரும். இருந்தாலும் விவசாயம் சார்ந்த வகையில் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலையில் அமைந்திருக்கக்கூடியது சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகுங்க. இங்கு தலை விருச்சகமாக தொரட்டி மரமானது இருக்குது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலமாகவும் சொல்லப்படுதுங்க. 11 சித்தர்களில் ஒருவரான சிவபாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இவருடைய நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதியே சிவன் மலை அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்வதி, அகத்தியர் போன்றோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகும். வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறாங்க. சிவன் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலானது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. இங்கு தொரட்டி மரம் தலை விருட்சகமாக அமைஞ்சிருக்குது. தொரட்டி என்பது ஒரு வகை மரமாகுங்க. இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலை விருட்சகமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்களுடைய கண்களில் அவ்வப்போது
அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.